காலம் சென்று பாபு கண்டு நலமுடன் கண்ணியம்மா அந்த குடும்பத்தின் சார்பாக இங்கே அம்மனுடைய விழாவிற்காக ரூபாய் 50 எங்களுடைய ரோஜா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புடங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுதான் பொன்னுலகமா? ஆமாங்க. பார்த்தாயா? பொன்னுலகம் அனகாவூர். அனகாவூர் அது வேற இடத்துல இருக்குது. இது அனகாவூர் கிடையாது. இது பொன்னுலகம் இப்பொழுது. சரி அண்ணா ஐயா. அனகாவூர்ல இருந்து அனகாவூர் எங்க இருக்குதான்? இப்போ நம்ம பொன்னுலகம் வந்து அனகாவூர் வந்து. ஓ கதியில வரேன். கதியில வா. கூப்பிடுங்க. இந்த பாஜரா. ஆமாங்க. அந்த படிப்பையல். அந்த தேவ இந்திர. ஆமாங்க. உலகற போய் பாத்துட்டு வரேன். பாத்துட்டு வரேன். ஏமா அதுக்குறான் நான் சொல்றேனா? அது இருக்குறாங்க. அதோ இருக்கிறான். போய் நான் வந்துட்டா சொல்லு. எனக்கு மேல சிரிக்கிறேன் நான் கொய்யாலாம. ஏடா ஏய் ஆரடா வன் ஏய்டா ஏய் யாரடா நீ? யாரா உதயகிரி அஷ்டமிக்கு யார கூடிய கண்டன் கார் போறங்க. ஓ கேமரா கண்டன் கார் போறங்க இருக்காரு. அவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அவருக்கு அருகாமையில் தளபதி யார்? சென்னை முரளி அவர்கள் அண்ணன் ரமேஷ் அண்ணன் அவர்களை பாராட்டி ரூபாய் 50 வழங்கியிருக்கிறார்கள். அந்த அன்புள்ளவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளோம். நன்றி. ஏன்டா 50 ரூபாய்க்கு தங்க அடிக்க போற? அண்ணா அதெல்லாம் பாய்ஸ்தம்போ. கண்டன் கால் போட இருக்காரு. அவருக்கு அருகாமையில் இருப்பது யார்? அமைச்சர். அவருக்கு அருகாமையில் தளபதி யார்? அவருக்கு அருகாமையில் காவல்காரன். அவரே தான் இவரு. ஏய் பொண்ணுலக வேட்ட காவல்காரன் இருக்கிறாரா? வேட்ட புலம்பையா உள்ள இருக்கிறார். நிஜமா நீங்கள் வந்திருப்பதை தெரிந்திருந்த மாணவத்தோடு அமர்ந்து கொண்டு இருக்கிறார். மாணவத்தோடு இது ஏதுராமனுக்கு ஆசிரமம். சாரி பார்த்து இது ஆசிரமே கிடையாது. ஒதுங்க. அடே ஜாவியா என்ன கம்முனே உட்கார்ந்தீங்க? பயங்கரமா எங்களுக்குலாம். அடே ஜாவியா இந்த அளவுக்கு கச்சேரி செய்த வாதடா. இந்த மனோங்க பேரு பேர். ஆமா ஒரு யோகியாக ஆசைப்பட்டு முதல் யோகியாக போறவனுக்கு இவ்வளவு பெரிய ஆணவமா? bloody not an idiot stupid. What is this nonsense? பண்ண அனுபவிக்கணும். விலக்கெல்லாம் கேட்க கூடாது. ஏய் நான் ஏனிக்கு ஆசைப்பட்டாரு நீங்க என்ன உண்டா? ஏய் என்கிட்ட இருக்குது. அவரே வச்சுக்கறாரு. யோனியா அடே ஜாவித்ரா கமியா எழுந்து வெளியே. நம்ம தேடி அவன ஓட வாங்க முடியும். ஏய் பகத்ரா உழைக்கின்ற மாடி உழைக்கின்ற நாய் வேட்ட பிடிக்க முடியாது. அதை போட்டு எவனோ ஒருத்தன் தமோதிட்டு பொடி பாசுங்க. கத்தி கொடுக்கற எவனோ ஒருத்தனா நம்ம வண்டியில வெங்காயம் விக்கிறீங்களா? ஏய் யாரடா சொல்றேன் பாரு. எவனோ ஒருத்தது பொடி பாசுங்க. என்னுடைய வீரம் அவர்களுக்கு தெரியும். ஆனா உன்னுடைய வீரம் அவர்களுக்கு தெரியவில்லை. நம்ம வீரம் பயந்து ஓடுவாங்க. நான் சென்று அவரிடத்திலே மோது வந்து விட உன் வீரத்தை நீ காட்டி நீங்க முத்துல குடியா வேற மூட்டை பூச்சி நசுக்கிறமே நசிக்கிறாங்க. வெற்றி உடைக்க கிடைக்கும். அவர் பாத்துக்கிறாரா? 66 கோடி அசுர கொண்ட நாங்கள். ஆமா எங்களில் பாதி 33 கோடி தேவர்கள். அவர்களுக்கே எவ்வளவு ஆணவம் இருந்தா எங்களுக்கு இருக்காதா? அமிர்தத்தை உண்டு வாழ அவர்களுக்கு மாமிசத்தை உண்டு முசிக்கும் எங்கள் அரசர்களுக்கு. ஆமாங்க என்னோட பகை இந்த பகை அவன் காவல்காரன் இருக்கிறான். ஆமா நீ யார்? என்னுடைய காவல்காரன். இந்த உதயகிரி அஸ்தமகிரி மாட மரியாதை கௌரவம் உன் கருத்தை நான் ஒப்படைக்கிறேன். அவ்வளவுதானே? அவன் ஒரே வெட்டு தூக்கி அவன் அடங்கா முருங்கா பையன் பார்த்தா முருங்கா பாடுற மாதிரி பாதி ஏத்துறேன். நீ போயா போய் என்னடா வீக்கிறாய்? நீ வீக்கிறாங்களா? டேய் என்னோட சபரிக்கு வந்துட்டாயா? அரிய வால் பிடிக்க தெரியாத வேடி பையலே. ஏய் புட்ட கம்பேரி சரியா கொடுங்க. குடுகுற குடுகுற கட்ட புடிடா. டேய் புடா. நீயா நானா எங்க பாத்து விடலாமா? மோதி விடலாம். டேய் அட காக்க
எல்லாம் வெளியே சொல்ல கூட்டியார் வெளியே சொல்லக்கூடாது. மோதி பாக்கலான்ட்டு நானும் நீ எவ்வளவு தூரம் வேணாலும் பாவியா? வாடா வீரம் இருந்தா சமர் செய். சமர் சமோசா செய்யும். சமர் சமர் சமஜயமா சமகாரா அப்படியா? நீ நானே என்ன பாத்துடா? கட்டிலோ கட்டிங்க வர வெச்சி போற பாவடா. அவருக்கா பாவுக்கா கூட பாத்துப்பாங்க. திருத்தடி போட்டு வரவையில மகாராஜா வந்து ஆற்காடு வந்து இங்க செய்யாருவான்னு வழி சொன்னார் அவரு. பெட்டிக்கார வேற என்ன அட்ரஸ் செய்து விட்டா பாட்டு அந்த உன் பாட்டுக்குன்னு பாடி பாடி எடுக்குது. அப்போ பாட்டாங்க என் பாட்டு பாடிக்கிறேன். அதனாலதான் அவங்க அடிக்கல. கடவுளே சாமியா கொஞ்ச நேரம் பாடி தான் புடிச்சு கடிச்சு போட்டு போலாம். ஐயோ வாடா சாமி பாட்டு எட்டோட நிறுத்தி விடுவோம். நீ ஆனாலும் எனக்கு பார்த்து விடலாம். வாடா பாட்டு. போச்சு முடியும் வெல்டிங் முடிச்சுனா நான் வெல்டிங் அடிங்க 40 ரூபா காக்குறோம் காட்சி வெல்டிங்க 40 ரூபாய். பின்ன என்ன பண்ண ஒரு வாரம் வந்து அப்புறமா எடுத்து 10 வச்சுட்டு வந்தேன். வாடா டேய். நம்ம ரெண்டு பேரும் யாரு? காவல்காரனுங்க. அவங்க தான் பதவி பணம் அடிச்சுக்கிறானுங்க. நம்ம ஏன் மீன் குழம்பு? மீன் வம்பு டெய்லி இருக்குது கறி குழம்பு. எஸ் அதனால நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ ஓடுற மாதிரி ஓடு. நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் ஓடுற மாதிரி. பார்த்து அவனுக்கு பயந்து விட்டானு. அப்படியா? என்னிடம் கோல் வாங்கி விட்டான். கோல் அடித்து விட்டான். ஒரே நசுக்கு. ஆமா. உன்னிடமே அவன் வெற்றி பெற முடியவில்லை. அதானே. வெற்றி விடுவான். இதுவரை அவன் வெற்றி பெற போவதில்லை. நீ அவனை அடிக்கலாம் கூட பரவாயில்ல. கிட்ட போய் உன் வாயை கமிச்சுனா பயந்து ஓடுவான். என் வாயை பார்த்தா மணிபாஸ் வாயை. சிரிப்பா ஒரு தமிழ் நான் கூட பெரிய போராட்டம் பண்ணாத. கோவமே வரல, சிரிப்பு தான் வருது. ஆரவாரத்தோடு கற்களை செய்து கொண்டு என்னுடைய பொருள் உலகத்திற்கு வந்து யாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னே தெரியாது. ஒரு மன்னவே தேவர்களுக்கெல்லாம் தலைவர் மரியாதை கொடுத்தா மரியாதை கிடைக்கும். வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிப்படுதோ அதை வச்சுதான் நமக்கு மரியாதை. ஆரம்பத்தோடு கற்களை செய்கிறாயே, நீ யார்? எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பேர் என்ன? விளக்க தேவை. எங்க ஐயா தான் கண்டன். ஆமா. ஆமா. எங்களுக்கு பகைவர் இருக்க கூடாது. தேடி போய் தவத்தில் இருக்கும்போது பெண்களை அழைத்து தவத்தை கிடைக்கும். வர போறான் நம்ம பங்காளிங்க உண்மைதான். திதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் அரக்கர்கள், அதிதி அம்மையாருக்கு பிறந்தவர்கள் தேவர்கள், தந்தை ஒருவர் தாய் இருவர். அதனாலதான் பங்காளி போராட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. விதி முடிந்ததான் என்ன தேடி வந்திருக்கிறாய். ஆமா. உன் வீரம் விவேகம் ஆண்மை அத்தனை எட்டிடத்திலே செல்லாதே. சொல்வதை கேளு. நல்லபடி நாடி வந்த வழியை பார்த்து ஓடி. இல்லை என்றால் என்னிடம் வழிபட்டு சாதனே எரும மாடு. என்னை பார்த்த தேவை இருக்கிறாய் என்று கண்டிலை செய்ய
என் கண்ணை கடிக்காத. எப்போது எனக்காக பயந்து வருகிறான் பயந்து வருவிட்டால் பொண்ணு விட்டு இனிமேல் கொண்டு இந்த பொண்ணாகவே ஆ. எனது அடிமைகள் ஆமாங்க. 30 கோடி தேவர்கள் அடிமைகள் ஆ. இந்த விடயத்தை தமிழம் உரைக்க வேண்டாம். நமக்கே வெற்றி. ஆமாங்க. வந்துட்டாயா பெட்டகலிக்கு. கண்டா யாரு கொடுங்க சாமி தேவதனை சிறைப்படுத்தி விட்டாயா சிறைப்படுத்தி விட்டாய் அப்படியா இது தேவர்கள் அனைவரும் எங்கள் அடிமைகள் அப்படியா உங்கள் வாழ்க்கை பிரகாரமே அழைத்து செய்து வருகிறோம் இருந்தாலும் இருந்தாலும். இன்னொருவன் இருக்கிறான் அவனை சிறைபிடிக்க வேண்டும் யாரவன்? அவன் இருந்தால் நீங்கள் உயிரோடு வாழ முடியாது என்ன சாமி விളിக்கிறீர்கள்? மூணடி தாயாதிகளை அழுத்தவனே அவன்தான் தாயாதி வருகிறத்தை அழுத்தவன் யாரவன் ஆதிசிவன் நெத்தியில் ஜோதியாக உதித்த முருக பெருமான் என்ன சூரபத்ம சிங்கமகன் தாரகாசுரன் சொல்லக்கூடிய வீர புனிதனுடைய தாயாதி வருகத்தை கருவறுத்தவன் அந்த ஆதிசிவன் நெற்றிலே ஜோதியாக உதித்த முருகன் கோமணம் தாண்டியா அவன் எங்கிருக்கிறார் மயிலமதியில் வள்ளி தெய்வானியோடு காட்சியளிக்கிறார் அப்படியா அங்கு சென்றால் நீங்கள் அவனை கோழி அமுக்குவது போல அமுக்கி விடலாம் எப்படி கோழி அமுக்குவது போல் கோழி அமுக்குவது போல்? ஆமா கோழி அமுக்குவது போல். கோழி அமுக்கிட்ட அவர்கிட்டே சொல்றியா? அவர் எவ்வளவு பெரிய கோழி கிடக்காரு தெரியுமா? கோழி அமுக்குவது போல் அமுக்க வேண்டாம் ஆமா. எனக்கு நிறைய அமைச்சு பிறக்கும் அந்த கோமனை தாண்டி அங்குதான் இருக்கிறான் அப்படியா ஏய் தம்பி, புறப்பட வேண்டும் வேலை வேண்டாம். புறப்படிப்பா புறப்படு. அரோகரா கந்தன் கடம்பன் கார்த்திகேயன் வேலவன் சுப்பிரமணியன் முருகப்பெருமானந்து பல நாமதை கொண்டு வள்ளியை மணந்தேன் தேவியானை மணந்தேன் ஒவ்வொரும் இந்த மயிலமதிலே அமர்ந்து வரக்கூடிய மக்களுக்கு காட்சியளித்து வருகிறேன் வந்தேன் மக்களுக்கு காட்சியளித்து விட்டேன் எனக்காக என்னுடைய மனைவி தேவியானை எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் புறப்படுகிறேன் என் மனைவி பார்க்க வேண்டும் தேவியானே
திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா இருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். குன்றத்தில் நீ சிரித்தால் திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். வணக்கம். இந்த மயிலபதி ஆண்டவரோ முருகு பெருமனுக்கு மனைவியாக தேவியானி என்ற பெருடுதலை யார் இங்கே? அம்மா வணக்கம்மா. நலம் தானா? எந்த 24 சென்ட் வித்து ஆர்மிக்கு போயிட்டமா? அந்த நலத்து கேட்கலப்பா. சேமமானா? சேமமா? சோமம் கடத்தலமா கரியாவுக்கு டவுட் காட்டலாம் சவுக்குமா. ஐயோ அதையும் கேட்கலப்பா. நீ நலமானு கேட்ட சேமமான சவுக்கியமானு கேக்குற. சவுக்கு மரம் எடுத்துட்டா வேலிகட்ட மரம் வச்சுக்கிறேன். ஏன் வியாபாரம் கம்மியா இருக்கா? ஆமாமா தண்ணி பாச முடியல. ஓ குடும்பத்துல அனைவரும் நலமானு கேக்குறீங்களா? நாங்கள் அனைவரும் சோமமே. அவ்வளவுதானே? 16 பெற்று பெருடன் வாழ்க. சரியா? என்ன கலர் சோமனா? காவி கலர். 16 பெற்று பெருவுடன் வாழ்க. காவி கலர்ல கரை வச்சிருக்க மாதிரி வச்சிருக்க கேளு. அது என்ன நெஞ்சாங்களா இல்ல தச்சாங்களா கேளு. அதையும் கேளு. இல்ல சேமமான்னு கேக்குறாங்க. ஏமா உங்க வீட்டுக்கு சித்தி நான் வரணும். நீ கம்முனிராமா. தம்பி இல்ல. யாரா? தம்பி தான் நான் சொல்றேன். யாரா? தம்பி தானே. தம்பியே? நான் தம்பி தானே. தம்பி இல்ல. 16 பெற்று பெருவுடன் வாழ்க. 1 2 பெத்துக்கினே பேஜார் படுத்து 16 பெத்து நீ இஷ்டம் நடக்கறேன் நான். ஐயோ நான் 16 பிள்ளை சொல்லவில்லையப்பா. ஒரு மனுஷனா பிறந்தா 16 செல்வம் நிறைந்த பிறந்தா அவங்களுக்கு ஒருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ 16 செல்வத்துடன் சுகமா வாழணும் வாழ்த்துறா. என்னதான் பேசி நடக்கும் போது பேசுறீங்க. ஐயோ ஓயா நீ நல்லா இருக்கிறியடா? நல்லா இருக்கிறமா. என்னம்மா சிரிக்கிறா? என்னிடத்துல வேலை செய்யற நீ நல்லா இருக்கிற. ஆமா நல்லாவே இல்ல. நல்லா தான் இருக்கிற. என்னம்மா? அது இல்லடா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. மனசு கஷ்டமா? ஒரு வாரம் ஆகுது என் சுவாமி என் முகத்தை பார்த்து. ஓ அது சொல்றீங்களா? எங்க போறாரோ எங்க வராரோ. குடும்பத்துல பொம்பளை நீ சரியில்லை. குடும்பத்துல பொம்பளை நீ சரியில்லைமா. தாலி கட்டின வீட்டுக்காரி எங்க போறாரு எங்க வராருன்னு பாக்கணும். அப்படி போய் ஒரு வாரம் பொறுத்து வந்தா எங்க போய் வந்து கேட்கணும். நோண்டி கேட்கணுமா? போகும்போது எங்க போறணும் பொம்பளை எப்படி நோண்டி கேட்டுக்கிறாங்க. அங்க தப்பு இல்ல. அது போகும்போது ஆம்பளை போகும்போது எங்க பொண்ணு கேட்டா ஆம்பளைக்கோ வராது. போகும்போது எங்க போறது கேட்கணும். வரும்போது எங்க வருவாரு. அதுதான் நானும் விட்டுருந்தா கேட்காம. இந்த மாதிரி கேட்காத கொடுத்தனால்தான் ஞாபகமே வரதில்ல அவருக்கு. என்னை ஏமாத்துறாரா என் புருஷன். ஏமாத்துறாரு சாமி ஏமாத்துறாரு. என்ன வேற எங்க போறாரு எங்க பாக்குறாரோ எங்க இருக்கிறாரோ எனக்கு தெரியவே இல்லடா. இந்த காலத்துல இப்படி ஒரு ஏமாலியா இருப்பியாமா? என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். ஏண்டா என்னப்பா எங்க அண்ணி உங்களை கேக்குறாங்களா? என்னடா எங்க அண்ணி உங்களை கேக்குறாங்க. அப்பா அண்ணன் செத்துட்டு சொல்லி நான் ரமேஷனா அங்க ஒரு துட்டு குத்து அனுப்புறான். உனக்கு குழந்தை வாங்க மாட்டேது. நீயே போய் இறங்கி வாங்கி வந்துரு போ. ஏண்டா இன்று முடிவு எடுத்துட்டேன். முடிவு எடுத்துட்டியா? முடிவு எடுத்துட்டேன். நானும் முடிவு எடுத்துக்கமா. ஐயா வந்தா நீ பேசக்கூடாது நானும் பேசக்கூடாது. ஆமா இப்படியே நான் கடைபிடிக்க விடவே மாட்டேன். ஆம்பளைங்களா எட்ட வச்சிருக்கணும் பயத்துல. ஆமாமா என்ன ஏமாத்துறாருன்னா என் முண்டாட்டி என்ன பார்த்தா எப்படி பயப்படுவா தெரியுமா? நான் அந்த அளவுக்கு நடத்துவேன். இங்க இருந்து போன உடனே நான் பார்த்துட்டு கீழே உட்காந்து இருப்பான். அப்படின்னு தென்னை மேல ஏறி உட்காந்துவா. அவ்வளவு மரியாதை அவளுக்கு. ஆமாமா என் கிட்ட காட்டா போது உடனே ஏண்டானுவா. அவ்வளவு மரியாதை. யூ ரெஸ்பெக்ட் டாக் ரெஸ்பெக்ட். உன் குடும்பம் வேற அப்ப எங்க குடும்பம் வேறடா. அப்படியா? ஆமாண்டா. சரிம்மா. டேய் டேய் என்ன செய்ய சுவாமி வருகிறார். வாடா எங்க பேசுற வாடா.